நாங்கள் இப்போ சம்மர் தொடங்கிட்டது இல்லைங்களா, அதனால் நம்ம வத்தல் போட போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1/2 கப்பு ரவை எடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஜவ்வரிசி வத்தல் தான் போட போகிறோம். அது கூட கொஞ்சம் நம்ம திக்காக லேயர் வரணும் இல்லைங்களா, அதுக்காக ரவை எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு. ஜவ்வரிசி 2 கப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 1 கப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 5 கப்பு தண்ணிங்க. அப்போ தான் நல்லா வேகும். அது 2 கப்பு எடுத்தால் கேசரி மாதிரி வரும், 3 கப்பு எடுத்தால் கூழ் அளவுக்கு வரும். இது இன்னும் கொஞ்சம் 2 கூட வச்சோம்னா நல்லா வேகிறதுக்கு தண்ணி அப்படியே கரெக்டாக வருங்க அதனால 5 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். இது எத்தனை இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோமோ, உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா 1 கப்புனா ஒரு 5 கப்பு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கரெக்டாக வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம கரண்டியில் எடுத்து விடுறச்ச நல்லா க்ளீனாக வரும். அதுக்காக இந்த மாதிரி 1 கப்பு அளந்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டு இதுக்கு 5 கப்பு தண்ணிங்க. பாருங்கள், 3 கப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதனால் நான் 15 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க, அளந்து வச்சுருக்கேன். அளந்து வச்சுருக்குறோங்கள தண்ணி, அதை அப்படியே இது மிக்சி கப்புக்குள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே பவுடராக போட்டோம்னா அதை கட்டி பிடிச்சிரும். அதனால் நம்ம அளந்து வச்சுருக்கிற தண்ணியிலேயே இது கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா குழச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கல் உப்பு தான் போட்டுக்கிறாங்க. தேவையான அளவு இதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். எப்பவுமே வத்தல்னா கொஞ்சம் உப்பு கூட நல்லா இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா தேவையான அளவு கரெக்டாக போட்டுக்கலாம் உப்பு. இது அப்படியே நல்லா கொஞ்சம் குழஞ்சி வேகட்டும். பாருங்கள், நல்லா இப்படியே வெந்தெடுத்து அப்படி கலக்கி விட்டுனே இருக்கலாம். பாருங்கள், சீரகம், வரமிளகாய் ஒடிச்சு வச்சுருக்கேன். எள்ளுங்க, இதெல்லாம் போட்டால் நம்மளுக்கு முறுக்கு ஃப்ளேவரில் வரும். வத்தல்லாம் டேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம கடிச்சு சாப்பிட்றச்சு. அதனால் இதெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா வத்தல் காய்ச்சி ரெடி ஆகிடுது. இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு நல்லா வெயிலில் போட்டுடலாம். வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா காட்டன் போட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரவுண்ட் பண்ணிடலாம். போதுங்க. அப்படி நிறைய போடக்கூடாது, திக்காக வரும். அதனால் கொஞ்சமாகவே போட்டு காய வச்சிடலாம்.
ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காக போட்டிருந்தோன்னா நல்லா ஈஸியாக வந்திருக்கும் போல். இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது. நல்லா தண்ணி வந்து தெளித்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே கழட்டி எடுக்கணும். தண்ணி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது தண்ணி தெளித்து விட்டுட்டா நல்லா காஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு செகண்ட் தெளித்து விட்டுடலாம். இது ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுது. எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து அந்த திருப்பி போட்டுட்டு பேக் சைடில் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்திருக்கு மெல்லிசா. நம்ம வந்து இன்னொரு முறை செய்கிறச்ச வந்து கொஞ்சம் திக்காக வந்து விடலாம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஆனால் இது சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. மெல்லிசா கொஞ்சம் எண்ணெய் எடுக்குது போடுறச்ச. நெக்ஸ்ட் டைம் பண்ணுறச்ச வந்து கொஞ்சம் திக்காக விடலாம். விட்டுறச்சன்னு கொஞ்சம் மெல்லிசா விட்டுறதுனால கொஞ்சம் இது எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடுது. இது கொஞ்சம் விடுறச்ச திக்காக விடுங்க. அப்படி நீங்கள் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணால் டேஸ்டியான நல்லா ஈஸியாக இருக்குது. ஆனால் செய்கிறதுக்கு ஆனால் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டுட்டா இன்னும் ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.